முதலாவது நான் சொல்லுவேன், இயேசுவின் முதல் வருகைக்கு முன்பதாக யூதர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு யூதர்கள் மூலமாக இந்த உலகத்தை இயேசுவின் வருகைக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். இரண்டாவது யாரை பயன்படுத்தினார்னா, கிரேக்கர்களை தேவன் பயன்படுத்தி கிரேக்கர்கள் மூலமாக இயேசுவின் வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்தினார். இயேசு பிறப்பதற்கு 300 வருடங்களுக்கு முன்பதாக அலெக்சாண்டர் என்ற ஒரு மனிதன் பிறந்தான். இந்த அலெக்சாண்டர் என்ற மனிதன் தான் சரித்திரத்தில் அலெக்சாண்டர் த கிரேட் என்ற அந்த தலைப்பை அவன் பெற்ற ஒரு புகழை பெற்ற ஒரு மனிதன். அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் த கிரேட் என்ன பண்ணான்னா, அவனுடைய நாட்களில் வாலிப நாட்களிலே பயங்கர பெரிய யுத்த வீரன். அவன் வாலிப நாட்களிலே அந்த தேசங்களை மேற்கொள்ளணும் என்ற ஒரு வாஞ்சை. அலெக்சாண்டர் த கிரேட் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் 2 பெரிய ராஜ்யங்கள் இருந்தது. பர்சிய ராஜ்யம், ரோம ராஜ்யம். பர்சிய ராஜ்யம் தான் மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்தது. இதை தான் நம்ம எஸ்தருடைய புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் இந்தியாவுடைய பெயர் இருக்கிறதுக்கு காரணம் பர்சியா ராஜ்யம் அவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யமாக இருந்தது. அங்கிருந்து இந்தியா வரைக்கும் அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான் அந்த பர்சிய ராஜ்யத்தில். ஸோ இந்த அலெக்சாண்டர் என்ற மனிதன் அவன் எழும்பி இந்த பர்சியா ராஜ்யத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்து இந்த முழு பர்சியா ராஜ்யத்தை மேற்கொண்டுட்டான். 33 வயதுக்குள்ள அவன் முழு பர்சியா ராஜ்யத்தை அவன் யுத்தத்தின் மூலமாக வெற்றி பெற்று அதெல்லாம் அவன் ஆளுகைக்கு அடியில் கொண்டு வந்துடுறான். இது ஏன் முக்கியம்னா, இந்த அலெக்சாண்டர் த கிரேட் என்ற மனிதன் போய் இப்படிப்பட்ட யுத்தம் செய்து ஒவ்வொரு இந்த ராஜ்யத்தை அவன் மேற்கொண்ட பொழுது அவர்கள் பேசி கொண்டிருந்த பாஷையை எல்லா இடத்துலையும் பரப்பிட்டான். கிரேக்கர்கள் கிரேக்க மொழியை பேசி கொண்டிருந்தவர்கள் அலெக்சாண்டர் த கிரேட்டுடைய யுத்தத்து நிமித்தம் உலகம் எங்கும் அவனுடைய ஆளுகை கீழ் அந்த இடம் வந்தனால எல்லாரும் கிரேக்க பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன் கிரேக்க பாஷையை பேசினாங்கன்னா, பரலோகத்தில் இருந்த தேவன் சாதாரண ஒரு மனிதனை பயன்படுத்தி அவருடைய குமாரன் வருவதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். ஏன்னா புதிய ஏற்பாட்டு எந்த பாஷையில் இங்கே எழுதப்பட்டிருக்கு? கிரேக்க பாஷையில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு தெரியும், ஒரு நாள் வரும் இயேசுவின் நற்செய்தியை உலகமெங்கும் எல்லா ஜனங்களும் வாசிக்கணும் என்று அலெக்சாண்டர் த கிரேட் என்ற மனிதனை கொண்டு உலகம் என்றும் கிரேக்க பாஷையை பரப்பி 300 வருடம் இயேசு வரைக்கும் உலகமெங்கும் கிரேக்க பாஷை எல்லாரும் படித்த பின்பதாக இயேசு அனுப்புகிறாரு. இயேசு அனுப்பின பிறகு சீஷர்கள் எழுதுறாங்க, நிருபங்களை எழுதுறாங்க, சுவிசேஷங்கள் எல்லாம் கிரேக்க பாஷையில் எழுதுறாங்க. எழுதி அவங்க அனுப்பும் பொழுது உலகமெல்லாம் படித்து இயேசுவின் வருகையை அறிந்து கொள்றாங்க கிரேக்க பாஷையின் மூலமாக.